வெல்கம் டு வைரக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஏன் அனில் போட்டோ போடுறாங்க, எதுக்கு ஆமை போட்டோ போடுறாங்க எனக்கு புரியாது. எதுக்குடா டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ நான் அனில் ஆமைக்கு ஹலோ, யாரா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. தாங்க முடியல. வெல்கம் டு கிரேட் கிரிகான் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் புது இன்ட்ரோவா? இல்லையா? அது மட்டும் சார், இந்த மைக் வாங்கி சாப்பிட்டீங்களா? போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். வாங்க சார். கோட்டா இல்ல அது கண்டிப்பா அவங்களுடைய ஆர்வம் தெரியுது. கண்டிப்பா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது தளபதி தான் சொல்லணும். தளபதி நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். தளபதி எப்ப சொல்றாரோ அப்ப ஆடியோ லான்ச். நானும் சந்தோஷமா ஏத்திக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, எங்களை ஏமாத்திருக்காங்க. அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கலாம். உங்க மேல என்ன கோவம் இருக்கு? கிருஷ்ணா படத்துல இருக்காங்க. தெரியல, அது அது இருந்தாங்கன்னா நீங்க இருந்தா நல்லதா இருக்கும். ஒருவேளை இருக்குமோ? படம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, முடிஞ்சிச்சா படம். அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்டு படம் கோட்டு. அப்படி முடிஞ்சிடும் படம். ஸ்கிரிப்ட்ல எக்ஸ்ட்ராடனரி. ஒரு சிம்பிள் நீங்க வர மாட்டீங்க. கண் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். அப்படி நம்பலாமாடா? நம்பலடா. ஒரு லேகா இருக்க போகுது, ஸ்லோவா போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அது 3 hours கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும் ஃபிலிம். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா டயலாக் மியூசிக் இல்லாம வெறும் டிஏல பார்க்கும்போது அது ஒரு ரீல் பார்க்கும்போது அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். ஏதாவது ஒரு 1 or 2 பிளேசஸ்ல வந்து யூ மைட் ஃபீல் தட் ஸ்லோவா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி அது டேக் ஆஃப் ஆயிடும். பயங்கரமா டேக் ஆஃப் ஆகும். சில நான் நினைச்ச மாதிரி வரல. பின்னால இருக்கிற இவங்க குறி பார்க்காமலேயே பின்னால சுற்றுவாங்கன்னு. விஜய் ரசிகர்கள் நான் மனமாரி தான் சொன்னது. ஏன்னா எனக்கு விஜய் உழுண்டுலன்னு தெரியும். அவங்க அப்பா படம் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த சீன்ல நான் சொல்ற ஒரு டைலாக் அது கட் பண்ணாம வந்ததுன்னா தியேட்டர் அதிரும் கிளாப்ஸ்ல. அது நடக்கும். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்கிற படமா தமிழ் படமா இருக்கும் கோட். ஐயோ, யோ, நான் முன்னேறவே இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? இன்ட்ரடக்ஷனுக்கே ஃபேட் அப்படி பூந்துலாம் வெறியாயிடும். படம் ஃபுல்லா ஷூட்டிங் எல்லாம் போய் நடிச்ச எனக்கு வந்து சொல்லவே இல்லையே அப்படியே. ஓகே, இந்த பசங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. நீங்க கண்டி அது கேட்டீங்க, செலுத்துடுவீங்க. அவசியம் கேட்கலாம். லூபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமேசிங்கான ஒரு மேட்டர் இருக்கு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? என்ன பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. ஐயோ, சொல்லக்கூடாது. அது வந்து அமேசிங் ஒரு மாசான ஒரு டச்சிங்கான ஒரு. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார். விஜய் சாருக்கு மொத்தம் எத்தனை ரோல் இருக்கு? ஃபாதர் சன் ரோல் பாக்குறோம், டிஏஜிங் லுக் பாக்குறோம். சோ டோட்டலா விஜய் சாருக்கு இப்போ படத்துல எத்தனை ரோல் இருக்கு? அப்படி கேளு. சொல்ல முடியாது. அதனாலதான் அப்டேட்டே கொடுக்காம வச்சிருக்கோம். ஏன்னா we don't want to spoil any surprises in the film. தெரியாது. இந்த விளையாட்டுல என்னட்ட வச்சிக்காத. ஃபாதர் சன்னா ஷுவரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன் ட்ரைலர் பார்த்ததுல இருந்து. ஐயோ, புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன்.
இருந்தாலும் புரியாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் வந்து அந்த கேமியோஸ் அப்படிங்கிறது நாங்க கேள்விப்படுறோம். பட் நாங்க நிறைய வச்சிருக்கோம் உள்ள. சரக்கு உள்ள இருக்குது. நாங்க 5வது Yeah, பார்த்தோம். yeah. இருக்குது. இருக்கு. இல்ல இருக்கு ஐயோ இல்ல அவன் இருக்குங்கிறான், நீ இல்லைங்கிற. இருக்கா இல்லையா? ஆமா. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். விஜயகாந்த் சார் பத்தி நீங்களே ஆரம்பிச்சதுனால அதை அப்படியே கொஞ்சம் கேட்டு கடந்துடலாம். விஜயகாந்த் சார் பண்ணலாம் ஐடியா வந்து உங்களோட ஐடியா தானே அது? ஆக்ஷன் விஜயகாந்தா இல்ல சென்டிமெண்ட் விஜயகாந்தா? ஏய், சூப்பரா இருக்கும். அந்த சீன் தான் பயங்கரமா இருக்கு. இன்னும் வேற லெவல் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் மேல போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். பண்ண முடியாத அளவுக்கு பிச்சின்னு போகும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அலறிக்கிட்டே ஐயையோ, அநியாயத்துக்கு hype பண்றாங்க. ஹைப் கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓப்பனிங்கே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். அதை இப்ப நான் சொல்ல முடியாது. என்ன இது ஓப்பனிங் தெரியலையே. தாங்க முடியல. படம் ஆரம்பிச்ச 1 மினிட்ல 60 செகண்ட்ஸ்ல அதெல்லாம் எனக்கு முடியல, சொல்ல முடியல. அப்படி இருக்கு. டைட்டில் கார்டா? சொல்லணும்னு ஆனா சொல்ல முடியாது. நீ சொல்ல வேண்டியது நீ கேட்க வேண்டியது கேட்டு போயிடா. அண்ணன் நம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீ சொல்ல வேண்டியது சொல்லு பறிச்சு சிறு நீ கேட்க வேண்டியது புரியலப்பா தம்பி. துடிக்குது அப்படியே எனக்கு சொல்லணும்னு ஆனா சொல்ல முடியாது. ஐ மீன் சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைசஸ் டு தி கோர். இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் வந்து தமிழ் சினிமால பார்த்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பா அப்படி இருக்கும். டபுள் ஆக்ஷன் தான். அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல முடியாது இப்போ. ஐயோ, அனில் ஆமை வார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. தெரியும் ஓரளவுக்கு. நானே கேட்டிருக்கேன் என்ன அர்த்தம் இருக்கு, ஏன் இப்படி பேசுறாங்க, இதுக்கு அப்படின்னு வாட் இஸ் தி சொல்லி. மீனிங்? இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல. 20 வருஷமா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்பதான் முடியும் யாருக்கு தெரியும்? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஏன் அனில் போட்டோ போடுறாங்க, எதுக்கு ஆமை போட்டோ போடுறாங்க எனக்கே புரியாது. இதுடா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க இப்பதான் அனில் ஆமைக்கே வந்திருக்கீங்க. படம் பார்த்தோமா, சிரிச்சோமா, ரசிச்சோமா, கை தட்டோமா, அதோட விட்டுருங்க. அதை விட்டுவிட்டு ரசீது மன்றம் வைக்கிறேன், போஸ்ட் ஓட்டுறேன், ஸ்டார் கட்டுறேன்னு உங்க வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. எல்லாமே சினிமாவா? படம் பாரு, கைதட்டு காசு கொடுப்போம். நாங்க சும்மா நடிப்புங்க. ஸ்டார் கேமரா ஆக்ஷன், டான்ஸ் ஆடுவோம், ஃபைட் பண்ணுவோம். தப்புங்க. எங்களுக்கு சோறு போடுங்க. எங்களை தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அநியாயத்துக்கு இது கொடுக்குறாங்க, ஹைப் கொடுக்குறாங்க. நானும் 1-2 இன்டர்வியூ தான் பார்த்தேன். நிறைய இன்டர்வியூ இன்னும் வைபோ ஃபுல்லா சொல்றாரு. என்னவெல்லாம் இருக்கு. அதாவது இந்த ப்ளூப்பர்ஸ் முடிஞ்சு ஏதோ ஒன்று கடைசி இருக்கு, அது பயங்கரமா இருக்குங்கிறாரு. இவர் 60 செகண்ட் ஸ்டார்டிங், 60 செகண்ட்க்கு அப்புறம் பயங்கரமா இருக்குங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அது டைட்டில் கார்டா என்னன்னு தெரியல. அந்த தளபதி விஜய்னு வர்றது அது ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அதை தான் சொல்றாரா, ஒண்ணுமே புரியல. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஹைப்பு இதுல எதுவுமே இந்த படமே எதிர்பார்ப்பே இல்லாம இருந்துச்சு. இப்போ அநியாயத்துக்கு அள்ளி 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 கொண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்னென்னவோ சொல்றாங்க. இது பண்ணும் போதே பயங்கரமா இருக்கு. யாரெல்லாம் 5ஆம் தேதி புக் பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் புக் பண்ண போறாங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் 5ஆம் தேதி புக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஹைப்பை பார்த்து இதுக்கு மேல தாங்காதரா, அந்த ஹைப்பை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். கண்டிப்பா யூடியூப்ல நிறைய பேர் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதுலாம் அதை கெடுக்கிறதுக்கே ஒரு கும்பல் இருக்கும். அது அப்படியே தூக்கி வாட்ஸ்அப்லயோ இல்லை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை யூடியூப்ல போட்டு கெடுத்துருவாங்க. அதில் பார்த்து அந்த 2 இது சோசியல் மீடியாவுக்குள்ளே போக முடியாது. அன்னைக்கு 5ஆம் தேதி போனீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி அந்த படத்தையே பார்க்க விடாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால நான் புக் பண்ணிட்டேன். அதனால நீங்களும் புக் பண்ணிருங்க. புக் பண்ணலன்னா அடுத்த நாளாவது போய் பார்த்துருங்க, பார்க்கலாம். இது படம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. ஹைப் பயங்கரமா ஏற்றி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்ற அளவுக்கு படம் இருந்துச்சுன்னா செமையா இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்